எல்லாம் நன்மையாக நடக்கட்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து வெற்றி பெறட்டும். வாழ்கிற வாழ்க்கை தித்திப்போடும் திகைப்புடனும் அமைய வேண்டும். நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். நல்லதை சொல்ல வேண்டும். நல்லதை செய்ய வேண்டும். வாழ்கிற வாழ்க்கையில் தித்திப்பான சம்பவங்களை மட்டும் எதிர்பார்ப்பவன் முட்டாளாகத்தான் இருக்க முடியும். எவரையும் குறிப்பிட்டு முட்டாள் என்று கூறவில்லை. வாழ்க்கையில் துன்பங்களை சந்திப்பவன் மட்டுமே அறிவாளியாக இருக்கிறான். ஏனென்றால் துன்பங்கள் நேரும் பொழுது தான் அவனுடைய அறிவாற்றல் செயல்படுகிறது. இன்பங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டிருந்தால் அவனுடைய அறிவானது மகிழ்ச்சியை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். அடுத்த கட்ட வாழ்க்கையை பற்றி அவன் சிந்திக்க மாட்டான். அதற்காகத்தான் அப்படி கூறுகிறேன். எப்படியும் வாழலாம் என்ற எண்ணமும் தவறான விஷயம்தான். வாழ்கிற வாழ்க்கையில் நல்லதை நோக்கிய பயணத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எப்படி வாழ்வது, எங்கு செல்வது, எவ்வாறு செல்வது, எங்கு எதை பெறுவது, எங்கு எதை விடுவது என்ற கட்டாயம் கருத்து கணிப்பு எல்லாமே கடவுள் நிர்ணயித்தது தான். நம் கையில் ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையானது கடவுள் கையில் தான் இருக்கிறது. நாம் வாழ்கிறோம் அல்லது வீழ்கிறோம், எல்லாவற்றையும் கடவுள் தான் தீர்மானிக்கிறார். நம்முடைய வெற்றியும் தோல்வியும் கடவுளால் தீர்மானிக்கப்படுகிறது. உண்மையான விஷயங்களை தெளிவாகவும் உள்ள சான்றின்படியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எது உண்மை எது பொய் என்பது நமக்கு தெரியாது. நாம் இந்த ஜென்மத்தில் இந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என கடவுள் நிர்ணயித்திருப்பார். அதை மட்டுமே நம்மால் செய்ய இயலும். நல்லதை நோக்கிய பயணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் படிப்பினையானது என்றுமே எவருக்கும் அடிபணியக்கூடாது. தவறு செய்யாது இருப்பேன். நீ எவருக்காகவும் அடிபணிய வேண்டாமே. உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாகவும் தெளிவாகவும் வாழ்ந்தால் போதுமானது. எப்படியும் வாழலாம் என்ற எண்ணம் தற்சமயத்திற்கு உன்னை காப்பாற்றத்தான் செய்யும். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் எப்படியும் வாழலாம் என்ற அந்த எண்ணம் வரும்போது எப்போ நம்ம கவுத்தப்படுவோம், எப்போ நம்ம வீழ்த்தப்படுவோங்கிறத நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியாது. நல்லதை நோக்கிய பயணத்தில் இருக்கும் நாம் சரியான நேரத்திலும் சரியான இடத்திலும் இருக்க வேண்டும். என்ன நோக்கம், எப்படி வாழ்வது, எதை செய்வது, எப்படி செய்வது, என்ன செய்வது, எவ்வாறு செய்வது என்பதையெல்லாம் கடவுள் ஒரு வழிகாட்டி மூலம் நமக்கு கொடுத்திருப்பார். அதை நோக்கி நாம் செல்லும்போது கவனமான பயணம் வேண்டும். எவருக்கும் தீங்கிழைக்கக்கூடாது என மனதில் உறுதி எடுத்துக்கொண்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நல்லதை நோக்கி வாழ்வோம். நல்லதை நோக்கி செல்வோம். நல்லதை நோக்கி பிறருக்கு உதவி செய்வோம். ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி கூட நமக்கு மிகப்பெரிய புண்ணியமாக மாறக்கூடும். பல நாட்களில் என்றுமே சரியான பாதையில் செல்கிறோமா என்பதை நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்துதான் அறிந்து கொள்ள முடியும். நான் என்ற எண்ணம் உனக்குள் வரும்பொழுது நீ செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் அறத்தோடு இருக்க வேண்டும். அதையும் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாம் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. சில நுணுக்கமான புள்ளிகளை நீ உனக்குள் வகுத்து கொள்ள வேண்டும். அப்படி வகுத்து கொண்டால்தான் நீ வாழ்கிற வாழ்க்கை தித்திப்பாக அமையும். திகைப்புடன் இருப்பதை விட கஷ்டத்தை அனுபவித்து வெளியே வருவது மட்டுமே திண்ணமான உண்மை. எப்படி வாழ்வது, எங்கு வாழ்வது, எல்லாவற்றுக்கும் ஒரு வழிகால் இருக்கிறது. நன்றாக சிந்தித்து பார்த்தால் அந்த வடிகாலானது கிடைக்கும். ஊனமுற்றோருக்கான வாழ்வியல் என்பது முதலில் பெற்ற தாயிடம் இருக்கிறது. அடுத்து வருபவரிடம் இருக்கிறது இரண்டாவது பாதி. அடுத்து வருபவர் அதை ஊனமுற்றோருக்கு பக்கபலமாக இருந்து அந்த ஊனமுற்றோருக்கான வாழ்க்கை அவர் வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சில கட்டாயத்தின் பெயரில் இரண்டாவது உறவினுடைய முழு ஆக்கத்தை நான் தவிர்க்கிறேன்.